நம்ம மாண்பு முதலமைச்சர் ஆட்சியில் ஒன்று தான். ஒன்று நேர்மை இருக்கணும், ஊழல் இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும், அமைதி இருக்கணும். நம்மலாம் இப்படிதான் இருக்கணும், இதுதான் நம்மளோட முறை, இதுதான் நம்மளோட மக்களாட்சி. மக்களுக்கு உண்டான மனசாட்சிகளோட மக்களாட்சி கட்சியாக 50-70 ஆண்டு காலங்களாக பல கலர் இருந்தது. என்ன கலர் இருந்ததுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மக்களுக்கு விரோதமான ஆட்சி. எங்கெல்லாம் ஊழல் பண்ண முடியும், எங்கெல்லாம் பொய் சொல்ல முடியும், எங்கெல்லாம் மக்களை வற்புறுத்த முடியும், எங்கெல்லாம் மக்களை மன்னராட்சி காலத்தில் இப்படி பண்ணாத, இதுதான் நான் சொன்னதை நீ செய், ஃப்ரீ அப்படின்னு மக்கள் அவமரியாதை பண்ணி பல இடங்கள்ல பல மக்கள், பெண்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், பிசினஸ் பண்ற பிசினஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் எல்லா இடங்களில் போனாலும் ஒரு வற்புறுத்தல், ஒரு மன்னராட்சி இருந்த ஒரு எதிர்மறையான ஆக்டிவிட்டி. அதெல்லாம் இப்ப நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். டிவியில் நிறைய சொல்றாங்க, நிறைய கவனிக்கிறோம். மக்கள் எப்பெல்லாம் மாறுறாங்களோ அந்த மாற்றத்துக்கு உண்டான ரிசல்ட் தான் நம்ம முதலமைச்சரோட இந்த தமிழ் வெற்றி கழகத்தின் தமிழக அரசாங்கம். நம்ம இந்த மாற்றத்தை கொடுக்கல, மக்கள் எங்களை இத்தனை நாளா பாடுபடுத்தினாங்க. பல வன்முறைகள் மன்னராட்சி மூலமா ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு அவமரியாதை ஹேண்டில் பண்ணாங்க. எங்களை பார்க்கறதுக்கு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆளும் அமையல. நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அன்பாகவும் அமைதியாகவும் மக்கள் இதை தான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும், இதுதான் மக்களுக்கு தேவையான மக்களாட்சி, இதை மட்டுமே நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கறதுல எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து, எல்லா மாவட்ட செயலாளரையும் தேர்ந்தெடுத்து, ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்ட பொறுப்புகளை கொடுத்து, குறிப்பிட்ட அமைச்சரவைகளுக்கு இப்படித்தான் நடக்கணும், இதுதான் செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் கட்டுப்பாடுகளையும் ஒரு நெறிமுறையில வகுத்து கொடுத்திருக்காரு. எல்லாருமே அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். எல்லாருக்கும் ஒரே நோக்கம் மட்டும்தான். வெற்றி தளபதி அவர்கள் நம்மளோட முதலமைச்சர் சொன்ன மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மக்களாட்சியாக மட்டும் செய்யுங்க, மக்களோட மக்களாக இருங்க. நம்ம அமைச்சர், நம்மளோட எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் இல்லாம மக்களோட கலந்து பழகி எல்லாருக்கும் இருங்க பாரு. அதை போல இந்த நம்மளோட தமிழ் வெற்றி கழகத்தில் இணைய வந்திருக்கும் உங்கள் அனைவரையும், இதுக்கு முன்னாடி கட்சியில பல பதவிகள் இருந்திருப்பீங்க, பல முகங்கள் இருக்கும், பல விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க. நம்ம மாண்பு முதலமைச்சர் ஆட்சியில் ஒன்று தான். ஒன்று நேர்மை இருக்கணும், ஊழல் இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும், அமைதி இருக்கணும். எதை செய்ய விரும்பணும் மக்களுக்கு செய்யணும். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சந்ததிக்கு இல்லாம நம்மை சார்ந்த மக்களுக்கும், நம்மை சார்ந்த இளைஞர்களுக்கும், நம்மை சார்ந்த சமூகத்துக்கும் செய்யணுங்கிறதுல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு போனாலும் இங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர் போகவில்லையோ, கட்டிங் கமிஷன் வாங்க போயிருப்பாங்க, இல்லை அவங்களோட சந்ததி போயிருப்பாங்க. அங்கெல்லாம் நம்ம முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு செய்து அங்க இருக்க அதிகாரிகள், ஊழியர்கள் அவங்களுக்கு கலந்துரையாடி இந்த திட்டம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும், எப்படி சென்றடையும், கரெக்டா இருக்கா, கரெக்டா பண்ணிட்டு இருக்கோமா, இது இன்னும் முனைப்பாக வேகப்பட்டு செய்யலாமா அப்படிங்கிற முதலமைச்சர் வந்து அனைத்து துறை அதிகாரிகளும் அனைத்து துறை அமைச்சர்களும் ஆய்வு செய்து எங்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக செய்ய முடியாமல் இருந்ததோ அந்த ஒவ்வொரு பணிகளையும் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் நேரடியாக சென்று மக்களை பார்த்து, துறை அதிகாரிகளை பார்த்து, அவங்களும் நாங்கள் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், எங்கள் வற்புறுத்தினால்தான் லஞ்சங்கள், லாவணியங்கள் எல்லாத்திலையும் மக்களை திணிக்க கட்டாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு அனைத்து துறைகளும் அதிகாரிகளும் இல்லை இந்த ஆட்சி மூலமா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம் கிடைச்சிருக்கு, மக்களுக்கு உண்டான மக்களாட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சிறப்பா இருக்காங்க. நீங்கள் அனைவருமே, நீங்க மட்டுமல்ல, இனி வருங்காலத்தில் இருக்க அனைவரும் எதிர்காலத்தின் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலமே தமிழ் வெற்றி கழகம் தான், நம்ம முதலமைச்சர்கள் தான். இனி வருங்காலங்களில் இன்னும் இதே போல நிறைய அன்பாகவும் பாசமாகவும் தலைவர் மேல ஒரு நம்பிக்கை கொண்டு நம்மெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இதுதான் நம்மளோட முறை, இதுதான் நம்மளோட மக்களாட்சி, இதைத்தான் நம்ம மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட, ஒரு குறிக்கோளோட நம்மளோட தமிழ் வெற்றி கழகத்தில் பயணிப்போம் அனைவருக்கும் என் மனமான வாழ்த்துக்களையும், அனைவருமே ஒரே கொள்கையா மைண்ட் வச்சுக்கிட்டு நம்ம முதலமைச்சர் சொல்ற ஒரே பாயிண்ட் தான், ஊழலோ லஞ்சமோ மக்களை வற்புறுத்தும் கட்டாயப்படுத்தும் எனவோ இல்லாம நேர்மையா இருப்போங்கிறத பல தடவை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையா இருக்கும்னு சொல்லுவாரு. அதை மட்டுமே மனதில் நிறுத்திக்கொண்டு தமிழக வெற்றி கழகம் அனைவருக்கும் உண்டான கட்சியாக, அனைத்து மக்களுக்கு உண்டான மனசாட்சியுள்ள மக்களாட்சி கட்சியாக என்றும் தொடரும். நான் பயணிப்பதிலும் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கு. உங்கள் அனைவருக்கும் ஒரே கருத்து மட்டும்தான், எப்ப நம்மளோட முதலமைச்சரோட பார்வையில, அவரோட கட்சியில, அவரோட பயணத்துல வரமோ
அந்த பயணத்தில் என்னைக்கும் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஒவ்வொரு நேரங்களையும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் மனதில் கொண்டு நம்மளும் அதே போல எளிமையாகவும் மக்கள் சார்ந்த பணிகள் என்றுமே செய்யணுங்கிறத மனசுல உள்வாங்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. உங்கள் அனைவரும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிகள். தேங்க்யூ.